ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கிறேன். ஆனாலும் என் உள்ளத்தில் சில கவலைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தானே இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்து இன்றைக்கி நினச்சி பேச போகிறாரு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளே, ஏசப்பா என்ன செய்கிறாங்களா? அவங்க கூட இருக்கிறாங்களாம். உங்களுக்கு தீமையை நேரிடுகிற எந்த மனுஷனும் உங்கள் மேலே என்ன செய்ய முடியாது? கை போட முடியாது. உங்களுக்கு தீமை செய்ய யோசிப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல உனக்கு என்ன செய்யலாம்? இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் அந்த வேலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய யோசிக்கிறாங்க. அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்குமா அன்பு பிள்ளைகளே? ஆனால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து தானே சொல்கிறாரு. நான் உன் கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யபடி ஒருவரும் என்ன செய்ய முடியாது, உன் மேலே கை போட முடியாது. அதனால் விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. இதை உங்களுக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்க. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், வழி நடத்துவார். கவலைப்படாதீங்க அன்பு பிள்ளைங்களே. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.